இப்போ சௌத்ரி சார் 43 டைரக்டர் உருவாக்கி போயிருக்கான்னு விட்டுன்னா அதில் நான் பெருமைப்படுற விஷயம். அதில் ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர் மாதிரி அப்படின்னா விக்ரமனும் ரவிக்குமார் அவருடைய டைரக்ஷனில் 2 பேருமே கடைசி வரைக்கும் சௌத்ரி சாருக்கு வந்து விசுவாசமாக இருந்தாங்க. திரும்ப அவருக்கே பண்ணாங்க. வந்து விக்ரமன் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுனா சௌத்ரி சார் நீ வெளியில் பண்ணியான்னு சொன்னால் மட்டும்தான் வெளியில் போவார். ரவிக்குமார் அதே மாதிரி தான். எல்லா படமே அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அவங்களாம் நன்றியோடு இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி விக்ரமாகட்டும் ரவிக்குமாரெலாம் ஏன் நல்லா இருக்காங்க, அந்த நம்மளை யார் வளர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த அன்னைக்கு வந்து சௌத்ரி சார் மறைஞ்ச அன்னைக்கு நான் அங்கே சாயந்தரமே போயிட்டோம். சிஎம் வராருன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். சிஎம் அடுத்த நாள் பதவி ஏற்றுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு வருவாரா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. ஆனால் அவர் அந்த நன்றியை மறக்காமல் அந்த இடத்துல வந்து சிஎம் வந்து அதுக்கு மரியாதை செலுத்திட்டு போனார். ஆமாம். அதே மாதிரி விக்ரமன் ஆகட்டும் ரவிக்குமார் ஆகட்டும் அங்கேயே இருந்தாங்க. ஆமாம், 2 நாள் இருந்தாங்க. அப்போ நான் என்னங்கிறேன், இந்த மாதிரி ஒரு நன்றியாக நீங்கள் வந்து இப்போ இருக்கிற டைரக்டர்கள் நடிகர்கள் இருக்க மாட்டேங்கிறீங்களே நீங்கள். இப்போ ரஜினிகாந்த் ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு சத்யா மவுசு, ஒரு ஏவிஎம், ஒரு கவிதாலயா, பஞ்சரநாதன் சார், இவங்க 4 பேருக்கும் மாற்றி படம் பண்ணிட்டு இருந்தார். சம்பளத்தை பற்றியாலும் ஒன்றும் பெருசாக அவர் கேட்கவே இல்லை. இப்போ காலங்கள் கடந்தப்போ மாறிட்டாங்கங்கிறது வேறு. ஆனால் அன்றைக்கி ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் ரஜினி சாரை பொறுத்தளவில் இந்த 4 கம்பெனிக்கு மாற்றி படம் பண்ணார். ஏன்னா அவருடைய லிஃப்ட்டுக்கு இந்த 4 கம்பெனியும் காரணம். சத்யா மவுஸ் ஆகட்டும், பஞ்சன் ஆகட்டும், ஏவிஎம் ஆகட்டும், இவங்க ஒரு முரட்டு காலைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் இருந்தது. ஒரு பிரியாவுக்கு அப்புறம் தான் அவர் மார்க்கெட்டே தெரிஞ்சார் ஆச்சுங்களா. அதே மாதிரி ஒரு கவிதாலயா வந்து பாலச்சந்திரனால தான் ஒரு அறிமுகமானார். இப்படி வந்து தன்னை வளர்த்து விட்டவங்க எல்லாத்துக்கும் ரஜினி சார் வந்து நன்றியோடு இருந்துட்டு இருந்தார். விஜய் பற்றி நான் அப்பயே சொன்ன பாருங்கள், ஆர்பி சௌத்ரிக்கு வந்து பெரிய அளவில் விசுவாசமாக அவரெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இன்றைக்கி இருக்கிற டைரக்டர் நடிகர்கள் இருக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்கள் ஒரு படம் உங்களை வந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்துட்டு இருந்தீங்க, அடையாளம் தெரியாமல் இடத்துல இருந்துட்டீங்க, உங்களை அடையாளப்படுத்தினவங்க அவங்க, நீங்கள் அதை ஏன் ஜெய மாட்டேங்கிறீங்க. இப்போ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ கருப்பு படத்தில் நான் வருத்தப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் என்ன, ஆர்ஜே பாலாஜி தயாரிப்பாளர் வந்து அந்த படத்தில் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு என்ன ஏதுங்கிற அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் தயாரிப்பாளர் இல்லை. ஆச்சா, நீங்கள் ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. சூர்யா அங்கேருந்து வந்து உட்காந்து சூர்யாவை கூப்பிட்டு சொல்கிறார், நான் என்ன பண்ணித்தரேன், சப்போர்ட் பண்ணித்தரேங்கிறாரு. ஒரு படத்துக்கு மெயின் 2 பேர் தான், டைரக்டரும் ஹீரோவும் தான். அவங்க தான் 2 பேர் தான் நீங்கள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்துருந்துட்டு நீங்கள் அதிகபட்சமான சம்பளம் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வாங்கின சம்பளத்தை போகிற திருப்பி கொடுங்கன்னு நான் சொல்லலை. ஏதாவது ஒரு கடைசியில் சிக்கல் இருக்கும்போது அந்த சிக்கலுக்கு வந்து ஹெச்ஓனே ஃபோன் பண்ணாரு, இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் நான் 1 கோடி ரூபா தராங்கிறார்.